எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் செந்தில்குமார். உங்களுக்கான இந்த பதிவை போடுறேன். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கான டைம் இதுதான் ஒரு கடைசி டியூ டேட். இந்த டிசம்பர் 31க்கு அப்புறம் உங்களோட ரிட்டர்னை நீங்கள் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறது அப்டேட்டட் ரிட்டர்னாக தான் போகும். உங்களால் ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியாது. இதுக்கான லாஸ்ட் டியூ டேட் தான் 31 டிசம்பர். உங்களுடைய எனி பர்பஸ் ஆஃப் லோன் அல்லது நீங்கள் லோன் பர்பஸ் இல்லை, பட் உங்களுடைய அசட்டு நீங்கள் சொத்து வாங்கியிருக்கீங்க, அதோட அக்கௌண்டபிலிட்டி இந்த கணக்கில் காமிக்கிறது, இது எல்லாத்துக்குமான கடைசி வாய்ப்பு டிசம்பர் 31 தான். இதுக்கப்புறம் மார்ச் வரைக்கும் கூட பண்ண முடியும், பட் உங்களால் ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியாது. பெனால்ட்டி கொஞ்சம் அதிகமாக கட்ட வேண்டியது வரும். அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டனை அப்டேட்டடாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு 31ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய நீங்கள் வழக்கமாக எந்த ஆடிட்டை ஃபைல் பண்ணுவீங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து ஃபைல் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு என்னோட உதவி ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண உதவி தேவைப்பட்டுச்சுனாலும் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான உதவியை நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன். பட்டு இந்த வாய்ப்பை, கடைசி வாய்ப்பை நீங்கள் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி 31 ஜூலையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். 30th செப்டம்பரில் ஆடிட் கேஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். கம்பெனிக்காரங்களுக்கு நவம்பரில் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இது உங்களுக்கான கடைசி வாய்ப்பு டிசம்பரில். இந்த வாய்ப்பை தயவு செய்து மிஸ் பண்ணிடாமல் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டேக்ஸ் கட்டணுங்கிற அவசியம் இல்லை, பட் உங்களோட இன்கம்மை டிக்ளேர் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. ஏன்னா டிபார்ட்மெண்ட் உங்களை பற்றி இன்ஃபர்மேஷனை நீங்கள் பேங்க்கில் பணம் கட்டும்போது, இன்சூரன்ஸ் பண்ணும்போது, ஷேரில் ட்ரேடிங் பண்ணும்போது, இது எல்லாத்தையும் 3 விதமான இன்ஃபர்மேஷனாக உங்களோட இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் அப்டேட் ஆகிடுது. அது சம்மந்தமான நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்பப்படும். TIS டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், AIS ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், 26 AIS TDS பிடிச்சிருக்காங்களா என்னங்கிறது, இந்த மாதிரியான வேரியஸ் தகவலை உங்களுக்கு குறித்த உங்களோட பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் கனெக்ட் பண்ணி வேரியஸ் விஷயங்களை அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க அந்த நோட்டீஸை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ரிட்டனை இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்கள் ஆடிட்டரை ஃபைல் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள். அவங்களும் உங்களுக்கு அதை அட்வைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், தேங்க்யூ. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.